ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது அப்படின்னு வரையில மற்ற நேரத்தில் பேசுகிறோமோ இல்லையோ அது அப்புறம் சார். ஆனால் இந்த கல்யாண காலம்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப பஞ்சாயத்தான டைம். 8ல் ராகு இருக்காமல, 2ல் கேது இருக்காமல, லக்னத்தில் ராகு கேது இருக்காமல, சிலர் ராகு கேது இருக்காமல, அந்த ஜாதகத்தில் ராகு கேது இருக்காமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகு கேது கட்டத்துக்குள்ளதான் இருக்கு, எல்லா ஜாதகத்திலையும் இருக்கு ராசா. இவங்க இந்த பையன் ஜாதகத்திலையும் அந்த பொண்ணு ஜாதகத்திலையும் மட்டும் இல்லை, எல்லா ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்கும். ஆனா அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், லக்னத்தில் இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4 இடங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பாப்புலரா தெரியும். லக்னம் 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 4 இடத்துல இருந்துச்சுன்னா அது சர்ப்பதோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வருது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுவோ கேதுவோ தனிச்ச நிலையில லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ நின்றுச்சுன்னா அந்த குடும்பத்துல பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. அந்த வகையில 12ஆம் இடமும் சேர்ந்து வரும் இதுல. சரியா? சரி, இப்போ இந்த ராகு கேதுனால கல்யாணம் தடைப்படுறதுங்கிறது நிறைய குடும்பத்தில் தடைப்படுது சார். நிறைய பிள்ளைங்க கல்யாணம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய பசங்களுக்கு பொண்ணு அமையாமல் இருக்கிறதுங்கிறது. அப்போ ஆக்சுவலாக இந்த ராகு கேது தோஷம் என்னதேன் செய்யும் அப்படின்னம்னா ஒன்றும் செய்யாது. அதாவது பிரச்சனை என்னன்னா, அந்த ராகு கேது நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குடும்பத்தை பிரிச்சிடும். அதுதான் அதில் மெயின். இதில் பிரிக்கிறதுங்கிறதுல 2 விதமான பிரிவினை இருக்குது. ஒருத்தர் வேலை வெட்டிக்காக பிரிஞ்சு போய் வேலை பார்க்கறது, குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான பிரிவினையும் இதுக்குள்ளே வரும். ஒரு சிலர் சண்டை ஓட்டு மல்லு கட்டி மண்டை உடைச்சிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்ல அப்படி பிரிவினையும் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாய் தகப்பனாரை கவனிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லை, நான் தான் போய் கவனிக்கணும், நான் குடும்பத்தோட வாங்கணும் உட்காந்துருக்கேன், நீ சம்பாரிச்சிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரியறதுங்கிறதும் உண்டு. ஸோ இது மாதிரி இது அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியறதா, பஞ்சாயத்தில் பிரியறதாங்கிற மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளையுடைய ஜாதகத்திலேயோ பசங்களுடைய ஜாதகத்திலேயோ அல்லது நம்ம ஜாதகங்கள்லையோ ராகு கேது தோஷம் இருந்தா இன்னொரு ராகு கேது தோஷம் இருக்க மாப்பிள்ளையத்தையும் சேர்க்கணும் அல்லது பொண்ணத்தையும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எதுவும் பாயிண்ட் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஒருவேளை நான் படிக்காம இருக்கிறது இருக்கலாம். அதாவது இப்போ செவ்வாய் இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் இருக்கிற இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள்ல சாஸ்திர பிரமாணங்கள் இருக்கு, அது இல்லாமல் பஞ்சாங்கத்திலேயே கூட போட்டிருப்பாங்க. ஆனா ராகு கேது இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ராகு கேதை சேர்த்தாத்தான் உறுப்பினர், இல்லாட்டி குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் கிடையாது. அப்படின்னு புஸ்தகத்துல நான் பார்க்கல. அப்போ இதுல பாருங்க, இந்த ராகு கேதுக்கு ராகு கேது தான் சேர்க்கணும்னா தேவையில்லை. அப்புறம் எதுக்கு அதை பார்க்குறாங்க அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை சார். இந்த ராகு கேதனுடைய இன்டென்சிஃபை அது பாதிக்கிறதா இருந்தாலும் அள்ளி கொடுக்கறதா இருந்தாலும் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டு போயிடும். ஒன்று நெகட்டிவாக கொடுத்தாலும், குப்பை அள்ளி கொடுத்தாலும் வண்டி நிறையா கொடுத்துரும். அதே மாதிரி யோகத்தை அள்ளி கொடுத்தாலும் கை நிறையா கொடுத்து விட்டு போயிடும். அப்போ இது என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் சார். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், அப்படி வச்சுக்கிருவோம். அப்போ இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணால் குடும்பம் கெட்டு போயிருமா அப்படின்னாக்க பாதிக்கப்படுறதும் உண்டு, பாதிக்காமல் இருக்கிறதும் உண்டு. சரியா? மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டியா, இங்கே பார், ஏதாவது ஒரு பக்கம் நெல்லு அப்படின்னு கேட்கணும். அது ஒரு பக்கம் நிற்காது ஜோசியம். என்னன்னா, இப்போ சார் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் அல்லது கேது உட்காந்துருக்கார், 8ஆம் இடத்துல ராகு அல்லது கேது உட்காந்துருக்கார். அவருடைய திசையே வரலன்னு வச்சுக்கோங்க. கல்யாண காலத்துக்கு அப்புறம் அவருடைய திசையே வரல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போயிடுது, அல்லது ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் வருது, 60-70 வயசுக்கு அப்புறம் வருது அப்படின்னாக்க அதனால ஒரு பாதகமும் இல்லை, எதுவும் பாதிக்காது. சரியா? அப்போ அந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது சும்மா போலீஸ் வேஷம் போட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம், நிஜமான போலீஸ் கிடையாதுயா அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கழிச்சு விட்டுறது. இங்க பாரு 8ல் ராகு இருக்கு, அவ்வளோதையா முடிஞ்சு வச்சியா போயா அப்படின்ற மாதிரி. இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபா இவங்களே தயார் பண்ணுவாங்க. அந்த இது ஜாதகத்தை பார்ப்பாங்க, பார்க்கல 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதுல 2ஆம் இடத்துல இருக்கு, அதுல 4ஆம் இடத்துல இருக்கு, இதுல 8ஆம் இடத்துல இருக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டோம்னா அந்த செவ்வாய் ஆட்சியா இருந்தா தோஷம் கிடையாது, உச்சமா இருந்தா தோஷம் கிடையாது, குருவோட சேர்ந்திருந்தா தோஷம் கிடையாது, குரு பார்த்திருந்தா தோஷம் கிடையாது, அதே மாதிரி 5, 9க்கு அதிபதி சேர்ந்திருந்தாலும் தோஷம் கிடையாது, பாவர்களோட சேர்ந்த செவ்வாய்க்கு பங்க நேருன்றான். இத்தனை விதிவிலக்குகளை சொல்றான். இதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட முடியுமா அப்படின்னாக்க ஜோசியர் எடுக்கிறதுக்கே தடுமாறணும் சார். அப்புறம் செல்ஃபா நம்மளே எங்க எடுத்துக்கிறது? அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அது மாதிரி நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேளுன்றாங்கல்ல. என்னதையே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம்னு எடுத்தா கூட எடுத்துட்டு வந்தாவது ஜோசியத்தை காமிச்சா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இன்னொரு ராகு கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்க்கணுமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை.
அதாவது அந்த தசை நடக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ராகு கேதுனால இம்பாக்ட் வரும் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்லை. அல்ல அப்படி இம்பாக்ட் எதுவும் வராது, ஈவன் ராகு கேது திசையே வரப்போறது இல்லை அப்படின்னாக்க அப்பயும் பிரச்சனை இல்லை. இந்த ராகு கேது இருக்க ஜாதகத்துக்கு இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சா கூட, இல்லாத மீன்ஸ் வசதி இல்லாத இல்லை, ராகு கேது இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சா கூட அவங்களுக்கு இடையில நல்ல ஒரு மன வாழ்க்கை கிடைச்சி போயிடும். அப்படி எத்தனையோ குடும்பம் பிழைக்குது. சரி, இப்போ அடுத்ததுக்கு வாங்க. இந்த ராகு கேது தோஷம் சொல்றாங்க இல்லையா, 2லயோ 12லயோ லக்னத்திலேயோ 7லயோ 8லயோ ராகு கேது இருக்கியா, அந்த ராகு தசையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வருது, அல்லது கேது தசை வருது, 8ஆம் இடத்துல கேது இருக்கு மாங்கல்ய ஸ்தானத்துல, அப்போ இந்த ராகு கேது தசை பாதிக்கும்ல, அப்ப அதை விட்டுறலாமா அப்படின்னா அப்படியும் விட வேண்டியதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ராகு கேது தசை நடந்து அது தோஷமா வேலை செய்யறதுக்கு பதிலாக யோகமா வேலை செஞ்சு நிறைய காசு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறது கூட உண்டு சார். அப்ப இதுல எந்த இடத்துல இது பொருளாதாரத்தை கொடுக்கும் அல்லது கெடுக்கும் அப்படிங்கிறத அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ராகு கேதுவனுடைய நிலை, அந்த தசை வந்துச்சுன்னா அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும், இது நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கரெக்டா பார்த்தோம்னா நமக்கு ராகு கேது இருக்க ஜாதகத்தை இல்லாத ஜாதகத்தோட சேர்த்து வைங்க, நல்லா பிழைப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனையோ ஜாதகங்களை அது மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்க வேண்டியது வரும், பார்ப்போம். சரியா? அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது பாதிக்காதா அல்லது 2ஆம் இடத்துல இருக்கிறது பாதிக்காதானாக்க பயப்படவே வேண்டாம் சார். நம்ம சேனல்லே நிறைய வீடியோ இருக்கு. அதாவது 2ஆம் இடத்த அதிபதி நீசம் பெற்று, 2ஆம் இடத்த அதிபதி வக்ரம் பெற்று, 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்து, சனி உட்காந்து, 7ல் சனி உட்காந்து, கல்யாணம் வேணா லேட் ஆகுதுன்னு சொல்லுங்க, ஆனா குடும்ப அமைப்புங்கிறது செட் ஆகி அருமையா ஓடும். எத்தனையோ ஜாதகம் எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப எது வேணும்னு வண்ணிக்கிறோமா, இல்லப்பா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது, போலியானதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் போடுறோம். இன்னும் சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் ஜாதகரோட பெர்மிஷன் வாங்கிட்டு ஓரளவாவது ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடுறேன், அதனாலதான் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் போடுறது. சரி, இப்போ எதுக்கு அந்த பாயிண்ட் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் 8ல் ராகு இருக்கு, 2ல் ராகு இருக்கு, அல்லது 7ல் கேது இருக்குது, லக்னத்தில் கேது இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நல்லபடியாக நடக்கும். குடும்ப வாழ்க்கை உருப்படாமல் போயிருமா, அருமையாக இருக்கும், நல்லாவே இருக்கும் சார், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அது ஏதாவது 100ல் ஒருத்தருக்கு பிடிங்கிட்டு நிற்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம அதையே எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம்னா எவனோ ஒருத்தர் 2 பேர் லேட்டாக வருவேன் சார், பூரா பேருமா லேட்டாக வந்துருவியா, அம்பிட்டு பையனும் லேட்டாக வந்தாக்கா அதுக்கு தான் வாத்தியார் குச்சியோட நிற்பார். எங்கள் ஊர் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்போ வாத்தியாரை குச்சியை பார்த்து நீட்டாமல் இருந்தாங்கன்னா சர்த்தான்னு இருக்கிற வேண்டியதான். சரி, ரைட்டு. அப்போது நம்ம ஜாதகத்திலையோ நம்ம குழந்தைகளுடைய ஜாதகத்திலையோ ராகு கேது இருக்கு, அந்த ராகு கேது கல்யாணத்தை தடை பண்ணிடும், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கையை கெடுத்துப்படும் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலைக்கு தயவு செய்து போகாதீங்க சார். 8ல் பாம்பு கிரகம் இருந்தால் அதனுடைய தசை நடக்கிறப்பயே கல்யாணம் நடந்த எத்தனையோ ஜாதகங்கள் இருக்கு. நீங்க ஒன்றும் ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, ஸ்கிரீன்ல வர இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இது 1990 ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிறந்தது, 7 மணி 45 நிமிஷம், திண்டுக்கல்லையே பிறந்ததுன்னு வச்சுக்கிறோங்க. சரியா? லக்னம் மிதுன லக்னம், ராசி விருச்சிக ராசி, ஜென்ம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். சார், கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த ஜாதகருடைய ஜனனம். இப்போ பாருங்க, புதன் தசை 13 வருஷம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் கேது தசை 7 வருஷம். இப்போ கேட்கணும், ஏப்பா என்ன 2ல் கேது இருக்கு 8ல் ராகு இருக்கு, கேது தசையில் கல்யாணம் நடந்துச்சு, நான் சொல்ல போகிறேன் நீ அப்படின்னு. கேது தசையில் எப்படி கல்யாணம் நடக்கும்? 13 வருஷம் 7 மாதம் புதன் தசை, அப்போ 14 வருஷம்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது தசை வரும் இல்லையா, 14 + 7 அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 21 வயசு வச்சுங்க. இந்த 21 வயசு வரைக்கும் கேது தசை நடக்கும், அப்போ வரைக்கும் கல்யாணம் கிடையாது. 21 வயசுல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சின்ன வயசு தான். அதுக்கப்புறம் சுக்கிர தசை வருது, 21க்கு அப்புறம் 31 41 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சரிங்க, பாருங்க, சுக்கிரன் 12ஆம் பாவாதிபதி 11க்கு போயிட்டார், 5க்கு அதிபதி 11க்கு போயிட்டார். ரைட், இது இப்படியே இருக்கட்டும். சுக்கிர தசையில ராகு புத்தியில ஒரு கல்யாணம் நடந்தது. ராகு எங்க சார் இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காருப்பா. அப்ப 8ல் ராகு இருந்துச்சுனாக்க, 8ல் ராகு இருந்தா குடும்பத்துல சண்டை வரணும், பிரச்சனை வரணும், பொண்டாட்டியோட பிரிவினை வரணும், அப்புறம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கணும், கோர்ட்டு கேஸ்னு ஓணும், செயல் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அல்லது பயன் கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு, பொருளாதாரம் கையில இருந்து போயிடும், சொத்து வித்து இப்படி செய்யற வேலை போயிடும். சார், இப்படித்தானே சார்? 8ல் ராகு இருந்துச்சுனாக்க மடமடன்னு பதில் சொல்லிட்டே வரலாம். 8ல் ராகு இருந்துச்சா நீ அவ்வளோதையும் ஜீப்பட போற, கஷ்டப்பட போற அப்படின்னு இப்படி பேசிட்டு போறது. ஆனா இந்த ஜாதகத்துக்கு 8லதே ராகு இருக்கிறாரு, கல்யாணம் வேற நடந்திருக்குது. அப்ப கல்யாணம் நடந்த அதுக்கப்புறம் என்ன, நான் இங்க எங்க அதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கணும். ஒன்றும் ஆகலை, நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க. இன்னும் சொல்லணும்னா வெளிநாட்டு வாழ்க்கை, நல்ல பொருளாதார வசதி, சொத்து சோஞ்சம் இருக்க, குழந்தை குட்டிய நல்லத்தையும் போயிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்போ வேற ஒன்றும் இல்லை, அநேகமாக இந்த ஜாதகத்தை இன்னும் தப்பாக கணிச்சிருப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்படி வரக்கூடாதுல்ல. 8ல் ராகு நிற்கிது, இந்த ஜாதகத்தை பாருங்க, 8ல் ராகு நிற்கிது, அது எப்படிப்பா வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னாக்க, ஒருவேளை லக்கணம் வந்து அநேகமாக ரிஷப லக்கணத்தை போட்டுப்பார், உனக்கு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு நேராக வரும்ன்றது. ஆனால் அப்படி கிடையாது சார், இந்த ஜாதகம்லாம் கரெக்ட் தான். அப்போ எப்படி அப்படின்னா, 8ல் ராகு நிற்கிறார்ல, முதல்ல 8ல் ராக பார்த்ததும் உடனே வைப்ரேட் ஆகக்கூடாது. இந்த ராகு என்ன செய்ய போறார், இவர் வந்து நல்லது கொடுப்பாரா நல்லா இல்லாதது கொடுப்பாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவர் யாரு? சனி. மகரத்தில் உட்காந்துருக்காரா? அந்த சனி எங்க இருக்காருன்னு பாருங்க, அங்கனே தான் உட்காந்துருக்காரு. சார் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கக்கூடிய சனி, அவரோட ராகு உட்காந்துருக்காரு. இந்த சனிக்கு இன்னொரு ஸ்பெஷல் கூட உண்டு. அப்படியே மேலே பாசாரத்தில் வருங்க, உத்திராயிடம் 2ஆம் பாதத்தில் வக்கரமாய் வேற நிற்கிறார். யாரு? சனி வக்கரம். சரி, ஆனால் கல்யாணம் நடந்திருக்கு சார். 8ஆம் இடம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் தானே சார். 8ஆம் இடம்ங்கிறது வந்து தசாபுத்தி நடந்து அங்கேயும் வக்கர கிரகம் உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரச்சனை பெருசாகி சண்டை சச்சரை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதான் சிம்பிள் அந்த புத்தியில், ரைட்டா? ஆனால் இங்கே பாருங்க, 8ல் ராகு நின்று அவர் கூட சனி நின்று, யூஸ்வலாக ராகு தசை சனி புத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ராகு தசை சனி புத்தி கடந்து வந்தவங்களை கேட்டு பாருங்க, நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ராகு சனி யோகத்தை பண்ணியிருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் 2 பக்கம் பேச வேண்டியது இருக்கு. இந்த ராகு சனி தோஷத்தை பண்ண வேண்டியதுங்கிறது ராகுவும் சனியும் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும், ஒன்று சேர்ந்துருக்கும், ஒருத்தர் நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ராகுவை சனி பார்த்துருக்கிறது, சனியை ராகு பார்த்துருக்கிறதுங்கிறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் அந்த ராகு தசை சனி புத்தி அவங்கள கஷ்டப்படுத்தும். அதே ராகு தசை சனி புத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்துச்சுன்னா 6, 8, 12 இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் சனி வந்து ராகுவோடயே இருக்கார். அப்போ ராகு தசை சனி புத்தி நடந்தாலும் சனி தசை ராகு புத்தி நடந்தாலும் அந்த ஜாதகனுக்கு நெகட்டிவான இம்பேக்டை தான் கொடுக்கணும். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுச்சு அப்படின்னாக்க, அதான் ரூட். அதாவது என்னன்னா, ஆட்சி பெற்ற கிரகத்தோட அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோட அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்தோட ராகு கேதுகள் உட்காந்தா அது தோஷமே கிடையாது ராசா. எத்தனாவது இடமா இருந்தாலும் அது யோகத்தையும் செய்ய. மாங்கல்ய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, வக்ரம் பெற்ற சனி கூட ராகு நிற்கிறாரு, மாங்கல்யத்தை கட்டுனார் அவர். சரியா? பிரச்சனை வரல. அப்படின்னா அந்த 8ஆம் பாவத்தில் வந்து ராகு உட்காந்துட்டாரு, 8ல் வந்து சனி வந்து வக்கரமாகி போனார், அதனால மாங்கல்ய பலம் இல்லாமல் போச்சு, தார தோஷம் ஆயிடுச்சு, இது மாதிரி பேசிட்டு போகிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் பாருங்க, ராகு உட்காந்துருக்கிறது யாருடைய நட்சத்திர காலில் உட்காந்துருக்காரு? சந்திரனுடைய கால், திருவோணங்காலில் உட்காந்துருக்காரு. அந்த சந்திரன் ராகுவுக்கும் சனிக்கும் லாபஸ்தானத்தில் நிற்கிறார், ராகு பார்வையிலேயே நிற்கிறார். சரியா? அப்போ இங்கே சனியும் சந்திரனும் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு புத்தி. அவங்களுக்கு இடையில சஷ்டாஷ்டகம் கிடையாது. சரியா? 6, 8, 12 கிடையாது, 3, 11 உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நல்லபடியாக பண்ணி வச்சது. இன்னொரு குறிப்பு சொல்றேன் பாருங்க, ராகு உட்கார்ந்துருக்கிறது திருவோண நட்சத்திரங்காலு. இந்த திருவோணம்ங்கிறது சந்திரன். அந்த சந்திரன் லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு நிற்கிறார். ஆனாலும் குடும்பம் உருவாச்சு. காரணம் என்ன? அந்த ராகு பார்வையில் சந்திரன் வந்ததுனால ராகு கண்டிப்பாக அந்த பலனை செஞ்சே ஆகணும். எது? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஜாதகத்தில் 2ல் கேது தனிச்சு நிற்கிறார், 8ல் ராகு நிற்கிறார், கூட சனி நிற்கிறார், வக்ரமாய் நிற்கிறார். அந்த ராகு புத்தி நடக்கலை. இங்கே பாரு, ராகு தசை நடக்கலை, சனி தசை நடக்கலை, அப்போ இவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்கிறது சிம்பிள். ஆனால் அந்த ராகு புத்தி நடக்கிறப்பவே வந்து அவருக்கு கல்யாணம் நடந்து அந்த குடும்பம் தழைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் ஒரு உதாரணம் சார். அப்போ நம்ம ஜாதகத்தில் 8ல் ராகு இருக்குது, 18ல் கேது இருக்குது, 28ல் சனி இருக்குன்னுக்கிட்டு நம்ம வந்து அதனால லேட் ஆகும் கல்யாணம், இதனால லேட் ஆகும், இப்படித்தான் கல்யாணம் ஆகும், 30 வயசை கடந்து கல்யாணம் பண்ணணும், அல்லது வயசான மாப்பிள்ளையத்தையும் பண்ணணும், அல்லது வயசு போன ஒன்றத்தையும் பண்ணணும், அல்லது கல்யாணம் ஆனாத்தையும் பண்ணணும், ஆகாத்தையும் பண்ணணும், இப்படி போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. குழப்பிக்கவே வேண்டியதில்லை. முதல்ல 8ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் 6ல் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் பாதிக்குமா அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் அது பாதிக்காதுன்னா தைரியமாக கட்டி கொடுங்க. யாரு கட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை நல்லா பிழைக்கும், யாரை கட்டி வந்தாலும் அந்த பையனை நல்லா பிழைப்பான். அப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து மனப்பாடம் பண்ண மாதிரி வாய்ப்பாடு மாதிரி 2, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஸ்டைலில் இந்த ராகு தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? இதனாலேயே நிறைய குழந்தைகளுடைய திருமணம் தாமதமாயிட்டே போகுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளே நிறைய ஜாதகங்களை இந்த மாதிரி பார்க்க வேண்டியது வரும் ஃபியூச்சரில். பாருங்க, அப்போ ஒரு நம்பிக்கை வந்து ரைட்டு, அப்போ வந்து பாதிக்காது. அப்போ ஏன் பாதிக்கலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை வந்து இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்காக தேடிட்டு போவோம். அப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், பிரமாதமாக யூஸ் ஆகும். அந்த வகையில் ராகு கேதுவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். என்ன ராகு கேது தோஷம் இருந்தாலும் மனசில் நம்பிக்கையை வைங்க, தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது.
மீண்டும் சந்திப்போம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.